Hi friends, welcome to நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் ஈஸியான சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 1 கப் போல் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் 2 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 கப் பருப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்டீம் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு கரண்டியை வச்சு அந்த பூண்டை மசிச்சு எடுத்துக்கலாம். பருப்பையும் லேசாக மசிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பருப்பு வெந்து வந்திருக்குன்னு. இப்போது ஒரு மண் பாத்திரத்தில் 7 போல் சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நிறக்க சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய்கறியெல்லாம் நல்லா மூழ்கி வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக விடலாம். பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. காய்கறிகளும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். செக் பண்ணிவிட்டு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் புதுசாக மண் பாத்திரங்கள் வாங்கினீங்கன்னா அதை எப்படி பழக்கணும்னு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலைகளை தூவிக்கலாம். நாம் இந்த சாம்பாருக்கு புளி சேர்க்கல. அரை லெமன் போல் அதை விதையை எடுத்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இப்போ இதில் ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா முருக வேக விடலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து சாம்பாரில் ஊற்றிட வேண்டியதான். பாருங்கள், தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான புளி சேர்க்காத முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தயார். இந்த சாம்பாரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.